வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். கர்த்தர் நோவாவை நோக்கி ஒரு காரியத்தை சொன்னார். புதிய உலகத்துல நோவாவுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். அதுல பிரதானமா இது ஆதாமுக்கும் தேவன் இதே கட்டளை தான் கொடுத்தாரு. அதை அவன் செய்யாதபடியினாலே கர்த்தர் திரும்பவும் புதிய உலகத்துல நோவாவுக்கு அந்த கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் நாம் பெருகுவதை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பெருகுவதை கர்த்தர் விரும்புகிறார். எதுல பெருகணும்? நன்மைகளிலே பெருக வேண்டும், ஆசீர்வாதத்திலே பெருக வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களிலே பெருக வேண்டும், ரட்சிப்பின் அந்த நிச்சயத்திலே நாம் பெருக வேண்டும், விசுவாசத்திலே கிருபையிலே நாம் பெருக வேண்டும். அல்லேலூயா. இது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆனா இன்றைக்கு நமக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் இது ஆகணும் அப்படின்னுவாங்க. சரி, அது ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அதுதான் ஆயிட்டீங்களே, என்ன பண்ண போறீங்க? உடனே அவங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்க கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா அதுக்கு மேல இது போலீஸ் ஆகணும் அப்படின்னு சில பேர் கனவு கண்டுட்டு அப்படியே ட்ரை பண்ணி போலீஸ் ஆயிடுவாங்க. போலீஸ் ஆகி நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு மேல அவ்வளவுதான், ஒரு இடத்துல ஒரு ஏரி போல ஒரு குட்டையை போல நின்றுவாங்க. அப்படி அல்ல, தேவன் நம்மை பெருக பண்ண கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம பெருகணுங்கிறது அவருடைய நோக்கமா இருக்குது. ஆண்டவர் யாரை தன்னுடைய திட்டத்துக்கு அழைச்சாலும் ஆண்டவர் அவர்களிடத்துல சொல்ற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த திரளாய் பெருக பண்ணுவேன். இன்னைக்கு சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷம் ஆச்சு. நம்ம வாழ்க்கையில கர்த்தரை தேட ஆரம்பித்ததுல இருந்து இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கம் இருக்குதா? ஒரு வளர்ச்சி இருக்குதா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருகினான். அவனுடைய ஆசீர்வாதம் பெருகிச்சு, அவனுடைய மேன்மை பெருகிச்சு, அவனுடைய உயர்வு பெருகிச்சு, அவனோடு இருக்கிற ஜனங்கள் பெருகினார்கள். இன்னைக்கு 20 வருஷம் சபையில விசுவாசியா இருக்கிறோம், 25 வருஷம் விசுவாசி. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்கிறத எண்ணி சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்குது, பெருக்கத்துல இல்லை. ஆனா பிரச்சனை வேணா பெருகி இருக்குது. எது பெருகி இருக்கு? பிரச்சனை. ஐயோ பிரதர், சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட பரவாயில்ல, இப்போ சொல்ல முடியாது, அவ்வளோ பிரச்சனை பிரதர், அவ்வளோ போராட்டம் பிரதர். ஏன் பெருகி இருக்கு? கொஞ்சம் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா? ஏன் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? எது வந்தாலும் அதுக்கு ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு ஒரு மூலம் ஒரு விஷயம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதிக்கு என்ன காரணங்கிறதுக்கு ஒரு இது உண்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெருக்கத்திற்கு தேவன் வைத்திருக்கும் வழி என்ன? நம்ம பெருகணும்னா என்ன பண்ணா நம்ம பெருகலாம்? இதுதான் இன்னைக்கு நான் உங்களோடு பேச போறேன். நாம் திருப்தி அடைவதற்கு, நாம் பெருக்கத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கு தேவன் எந்த வழிகளை நமக்கு வச்சிருக்கிறார்? முதல் காரியம் நம்ம பார்த்தோம்னு சொன்ன ஆதியாகமம் 1:28 நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பாருங்க, பெருக்கத்துக்கு எது தேவை அப்படின்னா கணவன் மனைவி உறவு. இது எதுன்னு சொன்னா இதுதான் பெருக்கத்துக்கு நேரா வழி நடத்தும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனும் சபையும் சேரும் போதுதான் ஒரு பெருக்கம் உண்டாகும். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா அவங்களுக்கு குழந்தை இல்லை. கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் என்னன்னு கேட்கும் போது
ஒன்றும் இல்லை இன்னும் இதாகல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கேட்கும்போது தான் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்றாங்க. ஆனால் கணவன் மனைவியாய் வாழ்கிறதுங்கிறது இல்லவே இல்லை. என்னது? கணவன் மனைவியாய் வாழவே இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை வருஷம் சபைக்கு வரீங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க கர்த்தரோட எத்தனை நாள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறீங்கிறது முக்கியம். பைபிள்ல ஆதாம் ஏவாளை அறிந்தான் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எபிரேய மொழியில யாதா அப்படின்னு சொல்லுவாங்க. யாதா அப்படின்னா இருவரும் ஒரே நோக்கத்தோடு இசைந்து செயல்படுதல். என்னங்க அதுக்கு அர்த்தம்? இருவரும் ஒரே நோக்கத்தோடு இசைந்து செயல்படுதல் அர்த்தம். தேவனும் நாமும் சபையும் தேவனும் சேர்ந்து செயல்படும் பொழுதுதான் ஒரு பெருக்கம் உண்டாகும். நீங்க என்னைக்கு தேவனோடு கூட கலக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இந்த உலகத்துல ரொம்ப ஆழமானது கடல் தான். எங்க இருக்கிற தண்ணியை போய் அந்த கடல்ல சேரும், ஐக்கியப்பட்டுரும். அப்புறம் அது கடல் தனியா மாறிடும். எப்பேற்பட்ட தனியா இருந்தாலும் கடல் தனியா மாறிடும். அதே போல இந்த உலகத்துல மனுஷனுடைய இருதயங்கிறது ரொம்ப ஆழமானது. அந்த ஆழமான மனுஷனை ரொம்ப ஆழமான ஆராய்ந்து முடியாத கர்த்தர் அழைக்கிறார் தன்னிலே ஐக்கியம் கொள்ளும்படியா. இது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்மளுடைய உணவு கர்த்தரோட எவ்வளவு இருக்கு. நீங்க சொல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற பெருக்கத்தை வச்சே சொல்லலாம் நீங்க கர்த்தரோட எந்த அளவுக்கு ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்க. சில பேர் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. சில நேரம் 3 மாசம் 6 மாசம் அப்படி இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்காரு அங்க போனாருன்னா அந்த மாமியார் என்ன பண்ணும், ரொம்ப கவனமா இருக்கும். என்ன பண்ணும், கிட்டே வரவிடாது. என்ன பண்ணாது, கிட்டே வரவிடாது. ஏன்னா அவர் அங்க போற இடத்துல என்ன பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். திரும்பவும் சேர்ந்தாங்கன்னா திரும்பவும் என்ன ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்க. இது ஏன் சொல்றோம், இந்த வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் உங்களால பெருக முடியும். கர்த்தரோடு இசையணும், கர்த்தரோடு ஒரே ஆவியாய் மாறணும். பவுல் அதனாலதான் எழுதுறாரு கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே சரீரமாய் இருக்கிறான், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய். எதுக்கு எதை கம்பேர் பண்றாரு பாருங்க. ஒரு குடும்ப சொன்னா ஒரு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சபைக்கு எழுதும்போது என்ன எழுதணும், ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை கூட சொன்னாங்க. ஏன் வேசியை பத்தி அங்க பேசுறாரு, ஏன்னா சபையில அந்த கொருந்து சபையில வேசித்தனம் பிரதானமா இருந்தது. அப்போ எல்லாருக்குமே வேசித்தனத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அதனால அவங்களுக்கு குத்துணுங்கிறதுக்காகவே சொல்றாரு, வேசியோடு சேர்ந்திருக்கிறான் அவரோட ஒரே வம்சமா இருக்கான். நீ கர்த்தரோடு சேர்ந்திருந்தா கர்த்தரோடு ஒரே ஆவியா இருப்பான். பேதுருவை பார்த்து கேட்டாங்களே, இல்ல நீ இயேசுவை சேர்ந்தவன் தான், உன் பேச்சு காட்டி கொடுக்குது, உன்னுடைய செயல்கள் காட்டி கொடுக்குது. ஏன்னா 3 வருஷம் அவரோடு சேர்ந்து வாழ்ந்ததுனால இவன் அவரை போலவே மாற ஆரம்பிச்சான். புரியுதுங்களா? இன்னும் ஏன் நம்ம இயேசுவை போல மாறல, இன்னும் ஏன் நம்ம வாழ்க்கை இன்னும் அந்த பழைய மனுஷன் ஏன் தரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தேவ சாயல்ல இருக்கிற புது மனுஷன் ஏன் நமக்குள்ள செயல்பட முடியல? காரணம் என்ன, கர்த்தரோடு சேர்ந்து வாழல, கர்த்தரோடு சேர்ந்து வாழல. இன்னைக்கு அதான் பிரச்சனை. நமக்கு ஊரோட சேர்ந்து வாழ்றதுக்கு நமக்கு பிடிக்குது, நம்ம உறவுகளோடு சேர்ந்து வாழ நமக்கு ரொம்ப பிடிக்குது, நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து வாழ நமக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா கர்த்தரோடு சேர்ந்து வாழ்றதுக்கு மட்டும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் சொன்னேன், சபை ஆராதனைங்கிறது என்ன தெரியுங்களா, நானும் கர்த்தரும் சேருகிற இடம் தான் சபை. சொல்லுங்க, நானும் சபை கர்த்தரும் சேர்ற இடம் தான் சபை. அதை புரிஞ்சுக்கங்க. நான் அவரிடம், அவர் என்னிடம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். என் நேசர் நான் அவருடையவர். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்குள்ள நான் அவரோடு ஐக்கியமா இருக்கிறேன்? பலிபீடத்தின் அந்த பலியை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் அந்த பலிபீடத்துல கட்டிடுவாங்க, பலி மிருகத்தை கட்டிடுவாங்க. அங்க கட்டிட்டா அந்த மிருகம் வெளியே வராது. பலிபீடத்திலே அது பலியாகி அங்கேயே சாம்பலாகி அங்கேயே அது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வெளியே வராது. நாம் தேவனோடு கட்டப்பட்டதுக்கு அப்புறம் தேவனோடையே ஐக்கியமாயிடணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் காரணம்? ஏன் காரணம்? நான் கர்த்தரோடு இருக்கிற உறவுல இன்னும் அவரோடு கூட இன்னும் கலக்கல. பட்டும் படாம, தொட்டும் தொடாம, ஏதோ அப்படியே வச்சுக்க. நல்லா இருக்கீங்களா? அதோட நிறுத்திக்க. ரொம்ப என்ன பண்ணிடாத, உறவாடாத. எங்கிட்ட வேணா அப்படி வச்சுக்கோங்க. பாஸ்டர்களோட, ஊழியக்காரர்களோட வேணா நீங்க அப்படி வச்சுக்கோங்க. சபைக்கு போறோமா, ஜெபம் பண்றோமா, அதுக்கப்புறம் பாஸ்டர் வெளியே பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போயிடணும். பார்க்காத மாதிரி போயிடணும். அது எங்கிட்ட வச்சுக்கோங்க. ஆனா கர்த்தர்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பெருகாது. புரியுதுங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய நேசிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறீங்க? உங்களுடைய நேசத்தை எதனால காட்டுவீங்க? வாரும் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்க உச்சிதமான கறிப்பழங்களை உங்களுக்கு தருவேன். ஆண்டவரே அங்க வச்சிருக்கிறேன், நீங்க போய் எடுத்து சாப்பிடுங்க அப்படியே சொன்ன. வாரும் நேசரை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். ஆண்டவரை நீங்க கூட்டிட்டு போங்க. ஆண்டவர் உங்க வீட்டுக்கு, உங்க வாழ்க்கையில, உங்க கூட நீங்க கூட்டி போங்க. ஆண்டவரை விட்டு பிரியாத இருங்க. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். ஆதி திருச்சபை வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் விட்டு பிரியாம இருந்தாங்க, ஆண்டவரோட எப்பொழுதும் ஐக்கியமா இருந்தாங்க. அதுதான் அந்த திருச்சபை வேகமா வளர்ந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஐக்கிய உறவு நமக்கு ரொம்ப அவசியம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு குழந்தைய பார்த்துட்டு பேருக்கு நானும் வாழ்றேன்னு காட்டுறது இல்லை. ஏதோ கொஞ்சம் ஜனங்க வந்தவொடனே சபையில் அப்படியே வச்சுட்டு ஏதோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஊழி செஞ்சுட்டு இருக்கிற போதும் பிரதர், இந்த கொஞ்சம் பேர் போதும். நீ கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் 5 தாளந்தை கொடுத்தா நீ அதை 10 ஆக்கணும். என்னங்க? 5 என்ன பண்ணணும்? 10 ஆக்கணும். வருவர் கேட்பாரு, 5 கொடுத்துட்டு போனலே என்ன பண்ண? 1 கொடுத்தவன் சொன்னா, நீ என்னுடைய விதைக்காத இடத்துல அறுக்கிறவரு, அதனால அப்படியே என்ன பண்ணிட்டேன், மூடி வச்சுட்டேன். ஆண்டவரே நீங்க கொடுத்ததை அப்படியே நீங்க டபுள் ஆக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. வரும்போது உங்ககிட்ட கணக்கு கேட்பாரு, உங்ககிட்ட கொடுத்த எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பாரு. அல்லேலூயா. நீங்க பெருகணும். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். ஏன் 2 பேரை மட்டும் உருவாக்கினாரு? ஒரு 5 லட்சம் ஆதாமு 5 லட்சம் ஏவாளை உருவாக்கி விட வேண்டியதானே? ஆண்டவர் நோக்கம் அது இல்லை. இந்த 2 பேரு 2 கோடியா மாறணுங்கிறது ஆண்டவருடைய நோக்கம். இன்னைக்கு சின்னவனா இருக்கிற நீங்க பெரியவர்களா மாறணும். இன்னைக்கு ஒருவரா இருக்கிற நீங்க 1000ஆய் மாறணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா அழைத்தார். ஏன் ஒருத்தன்? அந்த ஒருத்தனை தான் அவர் பல பேராய் கட்ட மாற்ற போறார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா உங்களை ஒரு பெரிய ஜனமாய், உங்களை ஒரு பெரிய அநேகருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் வைக்கும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். இது சும்மா வந்து இங்க உட்கார்ந்துட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவன் ஏன் இந்த கொஞ்சம் பேரை கர்த்தர் தெரிஞ்சு உட்கார வச்சிருக்கிறாரு? உங்களை கொண்டு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். முதல் காரியம், கர்த்தரோடு இருக்கிற உறவுல நம்ம பலப்படும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். நான் சொல்றதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது கர்த்தரோடு உறவாட பழகிக்கணும். இரண்டாவது காரியம் பாருங்க, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26:19 22. ஆதியாகமம் 26:19 22 வசனங்கள். யாராவது பக்கத்துல இருக்கிறவங்க வாசிங்க, சத்தம் கேட்கிற மாதிரி. பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது சத்தமா வாசிங்க. சத்தமா வாசிங்க. அங்கே சிறக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரும் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். 22 வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது
இருக்கும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்காய் கர்த்தர் பெருக பண்ணினார். என்னங்க? எத்தனை மடங்கு? அவங்க அப்பாவோட ஆஸ்திலாம் இவன்கிட்ட இருக்குது. அப்பாவோட ஆஸ்திலாம் இருந்தா கூட இந்த ஈசாக்கை அதுல இருந்து இன்னும் 100 மடங்குக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. இப்போ ஒரு இடத்துல போய் இவன் தங்கி அந்த இடத்துல இவன் விவசாயம் பண்ண நினைக்கிறான். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஒரு கிணறு தோண்டணும்னு வந்து பிரச்சனை பண்றான். உடனே வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கேயும் இது மாதிரி இதே போல கிணறு தோன்றாங்க. அங்க ஒரு பிரச்சனை. 3வது ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல யாரும் வந்து பிரச்சனை பண்ணல. அப்ப அந்த ஈசாக்கு சொல்ற வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. கர்த்தர் நாம் பெருகுவதற்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. தேவன் நாம பெருகிறதுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தர் நாம் பெருகிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். நீங்க அங்க இருக்கும் போதுதான் உங்களுக்குள்ள ஒரு பெருக்கம் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல எதுக்கு கொண்டு போனார்? வேதம் சொல்லுகிறது, வெறும் 70 பேராய் உள்ள போனவங்க வெளியே வரும்போது பல லட்சங்களாய் திரும்பி வந்தாங்க. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரியம், என்னது என்ன பண்ணாலும் இவங்க பெருகிட்டே இருக்கிறாங்களே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுவதற்காகவே கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு அவர்களை கொண்டு போனார். அல்லேலூயா. தேவன் கானான் தேசத்துல இஸ்ரவேலை கொண்டு வந்து வச்சார். அப்ப தேசத்துல பஞ்சம் வந்தது. அங்க இருந்த ஒரு சிலர் பஞ்ச பிழைக்க போனாங்க. ஆனா போவாஸ் அந்த பஞ்ச காலத்திலையும் இது கர்த்தர் கொடுத்த தேசம், இங்கேயே நான் இருப்பேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருந்த பொழுது தேவத்துல பஞ்ச பிழைக்க போனவங்க எல்லாம் போய் நஷ்டமாயிட்டாங்க. ஆனா கானான் தேசத்துல கர்த்தரை நம்பி இருந்த போவாசனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அவசியமா இருந்தா பஞ்சம் வந்தாலும் இது தேவன் கொடுத்த தேசம், பஞ்சம் வந்தாலும் இது தேவன் ஆசீர்வதித்து இருக்கிற தேசம். இங்க இருந்தா நிச்சயம் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்தை வச்சிருப்பார். நீங்க ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல சில பேர் சிக்கிக்கிட்டு போராடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், கர்த்தர் குறித்த இடத்துல நீங்க இருந்தாதான் பெருக முடியும். யாக்கோபு தகப்பனோட இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணனோடது அப்பாவோடதுன்னு எல்லாம் இப்படி இரவல் கேஸாதான் இருந்தாங்க. அவன் எப்ப சீரிய தேசத்துக்கு போய் மாமா கிட்ட செட்டில் ஆனானோ அதுதான் கர்த்தருடைய திட்டம். அங்க வச்சுதான் கர்த்தர் யாக்கோபை பெருக பண்ணார். வெறும் கோலும் கையுமாய் போனவங்க. ஆனா அந்த ஆற்றை 20 வருஷம் கழிச்சு கடந்து வரான். பைபிள் சொல்லுது, 2 பரிவாரங்களோடு கர்த்தர் கடந்து வர பண்ணினா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அந்த ஆற்றை சீரிய தேசத்துல பைபிள் சொல்லுது 10 முறை லாபான் அவன் சம்பளத்தை மாத்தினான். ஆனா அவன் பெருகிறத ஒருபோதும் தடை பண்ண முடியல. ஏன்னா தேவனுடைய திட்டம் இவனாக பெருக பண்றது. கர்த்தர் உங்களை எங்க பெருக பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்த கர்த்தர் இடத்துல கேட்டு நீங்க அங்க ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுதான் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுக்கும். சும்மா இங்கேயும் அங்கேயும் அலையிறது இல்லை. சில பேர் காட்சியில அலைந்து திரிகிறவர்களை போல உறுதியா இருங்க. கர்த்தர் கொடுத்த இடத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு ஈசாக்க பார்த்து, பஞ்சம் வரப்போகுது, உங்க அப்பா இப்படி எகிப்துக்கு போனாரோ அந்த மாதிரி நீ எகிப்துக்கு என்ன பண்ணாத, போகாத. இதே தேசத்துல இருந்து விதை நான் உன் விதையை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல காலத்துல நல்ல மழை பெய்யும் போது, நல்ல வெயில் அடிச்சு, நல்ல காற்றுகள் வீசும் போது 100 மடங்கு பலனுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பஞ்ச காலத்துல கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஈசாக்குக்காக அந்த இடத்தை வச்சிருந்தார். ஆண்டவர் உங்களுக்கு எந்த இடத்துல வச்சிருக்கிறார்? உங்களுக்கு பெரிய கர்த்தர் எந்த இடத்துல வச்சிருக்கிறார்? சொல்ற விஷயம், நீங்க எந்த இடத்துல கர்த்தர் முன்கூட்டி அங்க இருந்தாதான் உங்களால பெருக முடியும். அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற இடம். நீங்க வேலைக்கு போறீங்க, சில பேர் சில இடங்களுக்கு வேலைக்கு போவாங்க, அப்புறம் அங்க இங்க. ஏன் நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு எந்த இடத்த வச்சிருக்கிறீங்க? அந்த இடத்துல சம்பள கம்பெனியா இருந்தாலும் சரி, நீங்க அந்த இடத்துல நினைச்சிருங்க, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சொல்றது புரியுதுங்களா? நான் இங்க ஊழியத்துக்கு வரும்போது எத்தனையோ முறை சில சூழ்நிலைகள்னால நான் இந்த ஊழியத்துக்கு போயிடணும்னு எத்தனையோ நாள் நினைச்சது. எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க, வேற ஊழியம் இருக்குது, வாங்க ஊழியம் செய்யுங்க, அங்க வாங்க இங்க வாங்க.
ஆனா ஒவ்வொரு முறை நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பொறுமையா இரு, பொறுமையா இரு. 15 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 15 வருஷம் ஆச்சு. நான் சொல்லுவேன், அன்னைக்கு நான் வந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு என்ன பெருக பண்ணியிருக்கிறார், சபையை பெருக பண்ணியிருக்கிறார். ஒரு நோக்கம் இருக்குது கர்த்தருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் அங்கிருந்து தான் உங்களை பெருக பண்ண போறார். அல்லேலூயா. ஆமா, அது மாற போறதே இல்லை. தேவன் வைத்திருக்கிற இடத்துல நிலைச்சிருங்க, உறுதியா இருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், தேவன் பெருக்கத்துக்கான வழி. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். போதுமா? இப்போ பாருங்க, ஜனங்கள் பெருகும் பொழுது எகிப்து ராஜா பார்வோன் சொல்றான், இவங்க பெருகக்கூடாது, எப்படியாவது இவங்களை என்ன பண்ணிடணும், ஒடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பெருகிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் தூக்கி தண்ணியில போட்டணும். என்ன பண்ணு? ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணணும்? தண்ணியில போடு, கொன்று. ஆண் பிள்ளையா இருந்தா கொன்று. ஏன்னா ஆண் பிள்ளையினாலதான் பெருக்கும். இன்னைக்கு இதை நீங்க உணர்ந்து கொள்றீங்களா? சபையிலேயே ஆண்கள் குறைவா இருக்கிறாங்க. சபையிலேயே ஸ்தோத்திரம், இன்னைக்கு சகோதரர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. பிசாசு அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுற மாட்டான். கர்த்தர் உங்களை கொண்டுதான் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போறார். பைபிள் சொல்லுது, தங்களுடைய வாலிபர்களினால் தன் அம்பார துணியை நிரப்பின மனுஷன் பாக்கியவான். வாலிபர்கள் அங்க யார சொல்லுது? ஆண்களை சொல்லுது. அல்லேலூயா. எந்த சபையில ஆண்கள் துடிப்போடு எழுந்து கர்த்தருக்காக கிரியை செய்கிறார்களோ அந்த சபை தான் வளரும். புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு எப்படி அந்த நைல் நதியில போட்டா அந்த வலுசர்ப்பத்தின் ஆவி நைல் நதியில அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை விழுங்கி போட்டதோ, அது போல இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ ஆண் பிள்ளைகளை பிசாசானவன் எழும்ப கூடாதபடி விழுங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியல, பல விதத்துல விழுங்கிட்டு இருக்கான். வேலைங்கிற ஒரு பெரிய வலுசர்ப்பங்களை விழுங்குது, கர்த்தரை சேரக்கூடாதபடி. திருமணங்கிற பெரிய ஒரு வலுசர்ப்பம் ஆவி உங்களை கர்த்தரை விட்டு பிரிச்சு உங்களை கொண்டு போயிடுது. அழகை பார்த்து, பணத்தை பார்த்து, இச்சையில விழுந்து போய் தவறான ஆளை செலக்ஷன் பண்ணி கடைசியில எங்க போய் முடிகிறது? கடைசியில ஏழவரமா போய் முடியும் திருமண வாழ்க்கை. எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் திருமணத்துல நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமா எடுத்துட்டு வருவாங்க. அந்த திருமணத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்கும், அவங்க வாழ்க்கையே கண்டமாயிடும். எத்தனையோ பேர் வேலைக்காரங்களை நான் பார்த்திருக்கிறேன், படிப்பு விஷயத்துல நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அந்த பொல்லாத ஆவிகளை நாம் ஒடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிற ஆவிகள். நீங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன சொன்னா? தோட்டத்தை கெடுக்கிற புலி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்காய் பிடியுங்கள். நரி தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் தோட்டத்துல ஒன்னும் விளங்காது. உங்க குடும்பத்தை கெடுக்கிற சிறு நரிகளை நீங்க பிடிக்க ஆரம்பிக்கணும். உங்க பெருக்கத்தை எது தடுக்குது? எப்படிப்பட்ட ஆவிகள் தடுக்குது? அவைகளை நீங்க ஜெபத்துல என்ன பண்ணணும்? அழிக்கணும். அல்லேலூயா. உட்கார்ந்து குடும்பமா, அதுக்குதான் சொல்றோம், குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள் போதுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை கெடுக்க உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆள் போதும். பிசாசுக்கு 10 பேர்லாம் தேவையில்லை. உங்க குடும்பத்துல 10 பேர் தேவையில்லை, ஒருத்தர் கிடைச்சா போதும். உங்க குடும்பத்தை சின்ன பண்ணமாக்கிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நானும் என் வீட்டாருமோ. நோவா தன் 3 பிள்ளைகள், மனைவி, மருமக்கள், ஒருத்தரையும் இழந்து போகல. புரியுதுங்களா? இயேசு சொல்றாரு, நீர் என்னிடத்தில் கொடுத்ததில் நான் ஒருவனை இழந்து போகவில்லை, கேட்டின் மகன் கெட்டு போனான். அந்த ஒருத்தனாலதான் அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இயேசுவை சுத்தி. தெரியுங்களா? குடும்பத்துல ஒரு ஆள் போதும் உங்க சந்தோஷத்தை கெடுக்க, உங்க சமாதானத்தை கெடுக்க, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க. அந்த பொல்லாத வலுசர்ப்பத்தின் ஆவிய நீங்க குடும்பமா சேர்ந்து என்ன பண்ணணும்? உங்களில் ஒருவன் 1000 பேரையும் 20 10,000 பேரையும் துரத்துவீர்கள். இந்த வசனத்தை சொல்லி டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் நிற்கிற பொல்லாத ஆவிகளை
நாங்கள் இந்த நேரத்துல ஒருமித்து அதன் கிரியைகளை அழிக்கிறோம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க டெய்லி சேர்ந்து கையை பிடிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் பெருக ஆட்டோமேட்டிக்கா பெருகும். பார்வோனின் ஆவி கிரியை செய்யற வரைக்கும் குடும்பம் பெருகாது, சபை பெருகாது. ஏன்னா அது விளங்கிட்டே இருக்கும். பாருங்க, பொம்பளை பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரது ரொம்ப ஈஸி, ஆம்பளை பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டம். நீங்க ரொம்ப மோசமா இருக்காங்க, தவறா சொல்லல, ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. அதிகமான குற்ற செயல்களை செய்யறது யார்? ஆனா பெண்ணா? சொல்லுங்க, ஆனா பெண்ணா? அதிகமான குற்ற செயல்களை செய்யறது. காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஏர்லியா மரிச்சு போறது யாரு? அதால மரணம் போஸ்ட் யாரு? பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓட்டுறாங்களா, ஆம்பளைங்களுக்கு ஓட்டுறாங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு துன்மார்க்கமாய் வாழ்றாங்க இன்னைக்கு உலகத்துல. பிசாசு அந்த அளவுக்கு அவங்களை கெடுத்து வச்சிருக்கிறான் உலகத்துல. சினிமா தியேட்டர்ல போய் ஒரு சினிமா நடிகர்களுக்காக பாலாபிஷேகம் பண்றான லேடிஸ் பண்றாங்களா, ஜென்ஸ் பண்றாங்களா? பண்ணலன்னு சொல்லல, இவங்களால முடியாதுன்னு சொல்லல. அந்த அளவுக்கு பிசாசானவன் ஆண்களை ரொம்ப கட்டி வச்சிருக்கிறான். இப்ப நான் இவ்வளவு சொன்னல, சகோதரன் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு வாய் திறந்ததுன்னு பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அங்கே பேன் பண்ணி தான் அனுப்புவோம். சர்ச்சுக்கு போ, இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் சொல்லும் போது, நாங்க எங்க தேவனுக்கு ஆராதனை செய்ய போகணும்னு சொல்லும் போது அங்க பார்வோன் சொல்றான், அப்ப ஆண்கள் மட்டும் போயிட்டு வாங்க. என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு ஸ்டெப்பா அனுப்புவான். ஒவ்வொரு வாதை வரும்போது அதுக்கப்புறம் சரி நீங்க குடும்பம் நீங்க மட்டும் போங்க, உங்க பிள்ளைகள் ஆடு மாடெல்லாம் இங்க இருக்கட்டும், அடுத்தது உங்க ஆடு மாடு சொத்தெல்லாம் இங்க இருக்கட்டும், நீங்க குடும்பமா போயிட்டு வாங்க. இது கல்யாண வீடு இல்ல, மரண வீடு இல்ல, ஒரு ஆள் வந்து கணக்கு காட்டுறதுக்கு. இது நீ குடும்பமாய் வந்து சேர வேண்டிய ஒரு இடம். இது பரலோகத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். இந்த வாசலுக்குள்ள குடும்பமா நுழைஞ்சாதான் பரலோகத்துக்குள்ள குடும்பமா நுழைய முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப நாட்டர் சொன்னாரே, இந்த சபைக்கு தலை அவர் தான், சரீரமா நம்ம. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் சபை, எனக்குள்ள ஒருத்தன் வந்தாதான் அங்க போக முடியும். அதான் தெரிஞ்சுக்கீங்க. பெருக்கத்தை கெடுக்கிற ஆவிகளை நம்ம குடும்பமா சேர்ந்து அதை ஜெபித்து அதை அழிக்கணும். இன்னைக்கு பாருங்க, நான் இவ்வளவு சொல்றேன் பாருங்க. சில பேர் நீங்க இருக்கிற நிலைமைகளை, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இதையும் நீங்க கேட்கிற விதத்தையும் நீங்க கவனிச்சு எவ்வளவு முக்கியமான விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கிங்க, சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொன்னதை நீங்க பிராக்டிஸ் பண்ணா உங்க வாழ்க்கை மாறும், உங்க குடும்பம் பெருகும். இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகும், இப்ப இருக்கிற போராட்டம் இன்னும் ஜாஸ்தியாகும். இன்னும் பாஸ்டர் சபிக்கல, அதான் உண்மை. ஒரு எலி வந்ததுன்னா அது போய் இன்னும் 4 எலியை கூட்டிட்டு வரும், அந்த 4 எலி இன்னும் 10 எலியை கூட்டிட்டு வரும். புரியுதுங்களா? ஒரு பிசாசு போய் என்ன பண்ணிச்சான்? எத்தனை கூட்டு வந்துதான்? ஒண்ணு கேட்க தாங்க முடியல, 7 வந்தா என்ன கதி ஆகுன்னு பாத்துக்கோங்க. உங்க வீடு எப்படி ஆகுன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கிறவரு நாளைக்கு 7 நாளும் குடிச்சிட்டு வருவார். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு நாள் கெட்ட வார்த்தை பேசினவரு டெய்லியும் 24 மணி நேரம் கெட்ட வார்த்தை பேசுவார். சமாதானமா இருக்கணுமா? கேட்கிறேன், உங்களதான் கேட்கிறேன். சமாதானம் வேணுமா வேண்டாமா? போய் தெருவில் நின்று சொல்றோம், சமாதானம் வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா? அவன் அங்கிருந்து வரான், எனக்கு சமாதானமே வேண்டாம், நீ கிளம்புன்ற. போன வாரம் வந்தேன், என்ன சவுண்ட், என்ன சவுண்ட் பாருங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு இங்க சபையில தான் சொல்ல வேண்டியிருக்கு, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. அப்படிதான் கூப்பிடணும் உங்களால. அவர் பயில் காட்டி வனாந்தரத்துக்கு கிடைக்கிறார். கூப்பிடுற ஒரு பார்க்குக்கு இது கூப்பிட்டு போலாம்ல, இல்ல பீச்சுக்கு எங்கேயாவது கூப்பிட்டு போலாம். பயில் காட்டி எங்க கூப்பிட்டு போறாரு? வனாந்தரத்துக்கு கூப்பிட்டு போறாரு. வனாந்தரத்துல என்ன இருக்கும்? முள்ளுதான் இருக்கும். ஆண்டவருக்கு தெரியும், வனாந்தரத்துக்கு போனாதான் நீ அவரை பார்ப்ப, வனாந்தரத்துக்கு போனாதான் நீ வேற யாரும் இருக்க மாட்டாங்க பேசுறதுக்கு, அவர் ஒருத்தர் தான் இருப்பார். பீச்சுக்கு கூப்பிட்டு போனா நீ 10 பேரை பார்த்துட்டு இருப்ப.
பார்க்கல போனா அந்த மரத்தை பார்த்தாயா, இந்த பூக்குகள் பூத்து தொங்குகிற அந்த நந்தவனத்தை பார்த்தாயா, இதெல்லாம் பேசிட்டு இருப்போம். அவரை பார்க்க மாட்டேன். அதனாலதான் வனாந்தரத்தை கூப்பிட்டு போயிடுவார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை நெருக்கத்துல போராட்டத்துல மாற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், நம்ம அவரை பார்க்கறதுல. பிரச்சனை வந்தாதான் சில பேருக்கு ஜெபமே வருது. அதுக்குதான் அங்கங்க போட்டு 4 பக்கம் அந்த ப்ரெஷர் மிஷின் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே அமுக்கி நசுக்கிறோம். அந்த மாதிரி 4 பக்கம் ப்ரெஷர் மிஷினை வச்சிடுறாரு. நான் இடது பக்கமும் வலது பக்கமும் முன்னும் பின்னும் உடைய கரத்தை வைத்து உன் கரத்தால நீ நெருக்குகிறீ. சங்கீதம் சொல்லியிருக்கு, சங்கீதக்காரன் சொல்றான். அப்படி நெருக்கிறாரு, புரிஞ்சாதான். ஆமா, அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஐயோ கொஞ்சம் ஜெபம் பண்ண அசல் ஒரே போராட்டமா இருக்கு. இல்லைன்னா நீ ஜெபம் பண்ணுவியா, இல்லை ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவியா? போராட்டம் வந்தாதான் ஜெபம் வருது. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பெருக்கத்தை கெடுக்கிற ஆவிகளை அழிக்க போறீங்க? சமாதானமா. ஆரம்பத்துல எங்க குடும்பத்துல நிறைய போராட்டங்கள் இருந்தது. நாங்க வாரத்துல ஒரு நாள் ஒதுக்கணும், செவ்வாய்க்கிழமான. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமான நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் குடும்பமா. நான் இங்க இருந்தாலும் அவங்க ஊர்ல இருந்தாலும் நான் இங்க ஜெபம் பண்ணுவோம், அவங்க அங்க ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி மாற்றி சமாதானத்தை கற்றுக்கொடுக்கும். எந்த காலத்துக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோமோ அதுல வந்து கர்த்தர் ஒரு உதவி. உங்களுக்கு நாங்க சொல்ற காரியம் தான், உங்க குடும்பத்தை கெடுக்கிற அந்த ஆவிகளை நீங்க ஜெபத்துல முறியடிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது காரியம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5-7 வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5-7 முன்னாடி இருக்கவங்க யாராவது ஒருத்தர் வேகமா சத்தமா வாசிங்க. ஏழாவது வசனம் வாசிங்க. 7வது வசனம். வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே பெருகினது. எதனால? விசுவாசமும் பரிசுத்தமும் உள்ள நபர்கள் எழும்பின பொழுது. எப்ப பெருக்கும்? விசுவாசம் வந்தா பெருக்கம் வரும். பரிசுத்த ஆவி செயல்படுகிற மனிதர்களாய் நாம் மாறினால் பெருக்கம் வரும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒரு 7 பேரை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அந்த 7 பேர் சில நாட்கள்ல ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் பக்கமா திருப்பிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? சபையில உங்க வாழ்க்கையில என்ன தேவை தெரியுமா? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் தேவை. அல்லேலூயா. இது ரெண்டும் இசைந்து. இன்னைக்கு ஒரு சிலருக்கு விசுவாசம் இருக்குது, பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை இல்லை. சிலருக்கு பரிசுத்த ஆவி இருக்குது, ஆனா விசுவாசம் இல்லை. ஆனா 2 சேர்ந்ததுன்னா அங்க நடக்கிற ரிசல்ட்ஸே வேற. அல்லேலூயா. ஆமா, 2 சேரும் போது அங்க ரிசல்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு சபைகளிலே நாம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். விசுவாசத்தினால் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இல்லாம இல்லை, இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசம் போதாது, இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு விசுவாசம் நமக்கு அவசியம். சீஷர்கள் ஆண்டவரிடத்துல வந்து சொன்னாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசம் பெருகும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்க விசுவாசம் என்ன பண்ணணும்? பெருகணும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் பெருகுதா? கர்த்தர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை பெருகி இருக்கா? எத்தனை பேர் பெருகி இருக்குன்னு சொல்றீங்க? ஒருத்தருக்கும் கிடையாது. கர்த்தர் மேல விசுவாசமே கிடையாது, அப்புறம் எங்க பெருகிறது? குறைஞ்சிட்டு தான் போகுது. பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் இல்லையா? மனுஷகுமாரன் வரும் பொழுது சொல்லுங்க, மனுஷகுமாரன் வரும்போது எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ? அப்ப என்ன? கடைசி நாட்கள்ல சபையில இருக்கிற தேவ பிள்ளைகிட்ட விசுவாசமே இருக்காது. விசுவாசம் இல்லாத நபர்கள் யாரா இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. புரியுதுங்களா? பவுல் கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு மரிக்கிறதுக்கு முன்னாடி, ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த விசுவாசம் காக்கப்பட்டிருக்கா? உங்ககிட்ட இருக்கிறத பிசாசு உங்க பணத்தை எடுக்க மாட்டான், உங்ககிட்ட இருக்கிற நகையை எடுக்க மாட்டான்,
உங்ககிட்ட இருக்கிற விசுவாசத்தையும் பரிசுத்த வாழ்க்கையையும் என்ன சொன்ன நீதி இதைதான் தூக்கம் பார்ப்பான். முதல்ல உங்ககிட்ட இருந்து விசுவாசத்தை எடுத்துட்டா அது எதுக்கு சமம் சொன்னா தற்கொலைக்கு சமமா மாறிடும். உங்ககிட்ட இருக்க விசுவாசம் போயிடுச்சுன்னா வேற யாருமே தேவையில்லை, நீங்களே உங்களை அடிச்சுக்குவீங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுற அவிசுவாசமான வார்த்தையே உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். மனாந்தரத்துல லட்சக்கணக்கில் ஜனங்கள் இறந்து போனாங்களே, எதனால சொல்லுங்க? எதனால சொல்லுங்க? பாம்பு கடிச்சு செத்தவனோட, வாதை வந்து செத்தவனோட லட்சக்கணக்கில் ஜனங்க செத்தாங்க. எதனால தெரியுமா? அவிசுவாசம். சொல்லுங்க, எதனால? அவிசுவாசம். இங்க பேசுற வார்த்தைகளை என்னால விசுவாசிக்க முடியலையே, கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை என்னால விசுவாசிக்க முடியல. கர்த்தர் உன்னை மாற்றுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவிசுவாசம். எனக்கு ஒரு ஆசை, இந்த சகரியா காலத்துல இருந்தது போல நியாயப்பிரமாண காலத்துல தேவதூதன் வந்து சொல்றான், உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது. உடனே அவன் சொன்னான், இதெல்லாம் எப்படி ஆகும்? உடனே அவன் சொன்னான், நீ கர்த்தர் சொன்னதை என்ன பண்ணல, விசுவாசிக்கல. கர்த்தர் சொன்னதை நிறைவேற வரைக்கும் நீ என்ன ஆயிடுவ? ஊமையா போடலாம். என்னது? அப்படிதான் நிறைய பேருக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அதான் வாயை திறக்க மாட்டேது. ஆமா, வாயை திறக்கிறது இல்லை. அல்லேலூயாக்கும் வாய் திறக்காது, நம்ம கேட்கறதுக்கும் வாய் திறக்காது. அப்படி ஒரு ஆசீர்வாதமான காரியம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். பிரதர் சோதரம் பிரதர், என்னாச்சு பிரதர்? அவ்வளவுதான். நீங்க எத்தனை பேர் தான் இங்க விசுவாசிக்கணும். தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கணும். அன்னைக்கு அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. இயேசுவின் இடத்துல பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொண்டாங்களே, எதனால? ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். என்னுடைய வல்லமையினாலன்னு ஆண்டவர் சொல்லல, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். உனக்குள்ள விசுவாசம் இருந்தா உனக்கு ஆகும், இல்லைன்னா இல்லை. அது எங்க பிரதர்? எப்பவும் இப்படித்தான். நம்ம போவோம், உட்காருவோம், கேட்போம், தூங்குவோம், அப்புறம் வருவோம், சாப்பிட்றதுக்கு திரும்பவும் தூங்குவோம். அப்புறம் என்ன? இதுதான் நம்மலாம் எங்க வரப்போகுது பிரதர்? ஒன்றும் வராது பிரதர், அவ்வளவுதான். இது இருக்கு இல்லையா? இது சரியானா வாழ்க்கை சரியாயிடும். நான் சொல்ற அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், சகோதரர்களே, இதுல கவனமா இருந்தா, எதுல? இந்த வாயில கவனமா இருந்தீங்கன்னா ஆயுசும் நீடிச்சிருக்கும், வாழ்க்கையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். புரியுதுங்களா? வாயை திறந்தா முடியல, அப்படி இப்படி சபைக்கு வாம என்னாலலாம் முடியும். மற்ற இடத்துல என்ன பண்ண முடியும்? ஜல்புல் போலாம். மற்ற இடத்துல சபைக்கு மட்டும் என்ன பண்ணாது, முடியாது. 80 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு அண்ணாள் என்கிற விதவை அனுதினமும் தேவ சபையில இடைவிடாம ஜெபம் பண்ணி தரித்திருந்தான். மற்ற இடத்துக்குலாம் ஒன்றும் வெயிலும் பிரச்சனை இல்லை, பலவீனம் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும். சபைக்கு வரணும்னா என்ன ஆயிடும்? ஞாயிற்றுக்கிழமையா அப்படியே ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கும், கை காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், தலை வலிக்கும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அன்னைக்குதான் அச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும் எல்லாருக்கும். 7 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு கூட 9 மணி வரைக்கும் தூங்குவீங்க. அப்புறம் 9:10 மணிக்கு சர்ச்சுக்கு வருங்க. என்னடா பார்த்த மாதிரி சொல்றானே? சொன்னாரு, இன்னும் தூக்கம் வழங்கல. நிறைய பேருக்கு இன்னும் தூக்கம் இல்லை பிரதர், கட்டுப்படுத்த முடியல பிரதர். ஞாயிற்றுக்கிழமைனாவே எங்களுக்கு அப்படி ஒரு மயக்கம். பார்த்து விழாவிலம் எடுத்துட கூடாது. ரொம்ப அயர்ந்த நித்திரை ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, சைடில் பிடிங்கிடுவார், விழாவிலம் காணாம போயிடும். தூங்காதீங்க. அயர்ந்த நித்திரை. ஆமா, எதுக்கு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் கொடுக்குறாரு தெரியுமா? உன்னை தூக்க போறாருன்னு அர்த்தம். பக்கத்துல இருந்து ஜாக்கிரதை. நார்மலா தான் ஆதாம் தூங்கிட்டு இருந்தான். எப்ப அயர்ந்த நித்திரை வந்துச்சோ அப்ப உஷாரா இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வாட்டி அயர்ந்த நித்திரை வந்தா தூங்குவாங்கிறீங்க. இந்த பக்கம் இப்ப இந்த வாட்டி இந்த பக்கம் கொடுக்குறாரு, அடுத்த வாட்டி இந்த பக்கம் கொடுக்கிடுவாரு. தேவ சமூகத்துல
ஒரு உற்சாகத்தோட என்ன பண்ணணும்? அதுக்குதான் சொல்றோம், கையை கட்டாதீங்க. பைபிள்ல எங்க உங்க பைபிள்ல இருக்குதான்னு தெரியல. கையை தட்டி ஆறாதீங்கன்னு பைபிள்ல இருக்குது. கையை கட்டி ஆறாதீங்கன்னு எங்கேயாவது பைபிள்ல இருக்குதா? எந்த சர்ச்சில் போனாலும் நான் பார்க்கிறேன், நிறைய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எங்க ஆராதனை நேரத்தில் நான் துதிப்போம், இப்படிதான். அதான் அவன் போட்டு அது சிம்பிள். என்ன தெரியுமா, இந்த ஃப்ரீமேசன்ஸ் எல்லாம் சிம்பிள்ஸ் காட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சிம்பிள். சாத்தான் என்னை கட்டி வைத்திருக்கிறான், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், எங்களால ஆராதிக்க முடியாது. அவன் கட்ட விட்டு விட்டாதான் நம்மளுக்கு கையை என்ன பண்ணும்? அதுக்கு 10 பாட்டை பாடணும். அதுக்குதான் ஃபாதர் 40 வால்யூம் எழுதியிருக்கிறார். 40 வால்யூம்ல எங்க ஆரம்பிக்கணும்? ஆமா, 1ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பாட்டில் ஆரம்பிச்சு வந்து இறங்கின ஹேண்ட் ஆஃப் கார்டில் இறங்கினா தான் அப்புறம் நமக்கு என்ன பண்ணோம்? கொஞ்சம் கொஞ்சமா கட்டு அவிழும். அப்படியே இப்போ கொஞ்சம் வந்துருச்சு பிரதர். ஆமா, அப்படியே வந்து ஹேண்ட் ஆஃப் கார்டு வரும்போது தான் அப்படியே கையை கொஞ்சம் என்ன பண்ண, நீ மீறக்கூடா கூடிய என்று அப்படின்னு அப்படியே என்ன பண்ணோம், கொஞ்சம் அப்படியே நிமிட. ஆமா பிரதர், இப்பதான் கொஞ்சம் நிமிட முடியுது. நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான். தேவ சமூகத்துல வந்துட்டோம்னா கையை காலை ஆட்டி கையை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம அவசியம் செய்யுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாசம் எங்க? விசுவாசம் எங்க எவ்வளவு இருக்கு? பெருக பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கம் தானாகும். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், சொல்லி முடிக்க விரும்புறேன். நான் அடுத்து பாருங்க, 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 நாளாகமும் 30:27 வாசிங்க. 2 நாளாகமும் 30:27 30ஆம் அதிகாரம் 27வது வசனம். பாருங்க, அடுத்தது ஊழியர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இப்பதான் கான்செப்டுக்கே வராரு. என்ன அப்படின்னா, எதுக்கு சில நேரம் வீடுகளில் வந்து ஜெபம் பண்றோம்? எதுக்கு நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு போறீங்க? சில பேர் ஒவ்வொரு ஜெபம் முடியும் போதும் வரும்போது ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுடைய பழக்கம். ஆண்டவரே சொல்லியிருக்கிற இஸ்ரவேல் சபை கூடும் பொழுதெல்லாம் ஆசிரியர்கள் என்ன பண்ணணும்? கரங்களை உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து சில வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு அப்படியே நடக்கும். நீங்க வந்து இங்க ஜெபம் பண்ணிட்டு போறது எதுக்காக? இங்க இருக்கிற நாங்க கடைசியா சொல்றோம், ஆசீர்வாதம் சொல்லுவோம்னு சொல்லி கையை உயர்த்தி ஏன் சொல்றோம்? அது உங்களுக்கு உண்டாகணும். பைபிள் சொல்லுது, தேவன் ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர்கள். தேவன் ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட. அவன் பிச்சைக்கார பையனாதான் இருப்பான், அவன் ஒண்ணு இல்லாதவனாதான் இருப்பான். ஆனா அவன் வந்து உங்க வீட்டுல நின்று கையை உயர்த்தி கர்த்தாவே அப்படின்னு சொல்லி சொன்னானா உங்க வீட்டுல கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் தேசத்துல எலியா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, சொல்லுங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ஆனா தேசத்துல ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு அவனால முடியும். தேவனுடைய ஊழியர்களை தேவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆண்டவர் ஒருத்தரை கொண்டாந்து உங்களுக்கு ஸ்தானத்துல நிறுத்தி உங்களை எதுக்கு நாங்க சில நேரம் வந்து உங்க வீடுகள்ல ஜெபம் பண்றோம்னா சில நேரம் ஒரு உணர்வு உண்டாகும். சரி, அந்த குடும்பத்துல ரொம்ப நாளாச்ச போய் பார்த்து இல்ல போய் பார்க்கணும்னு ஒரு அந்த நேரத்துல வந்து நாங்க ஜெபிக்கிறது எதுக்காக ஜெபம் பண்றோம்? உங்ககிட்ட காணிக்க வாங்க வரல. அது நான் எப்படியோ அது சொல்றேன், நான் உங்ககிட்ட காணிக்க வாங்க வரல. நான் எல்லாரும் வீட்டுக்கெல்லாம் போறது கிடையாது. எனக்கு திடீர்னு தோணுச்சுன்னா எந்த வீட்டுக்கு போகணும் அந்த வீட்டுக்கு போவோம். நான் இன்னைக்கும் பல வருஷம் ஆச்சு சில வீடுகளுக்கெல்லாம் வர்றப்ப அந்த நேரத்துல வருவோம் ஜெபம் பண்ண. என்ன ஆண்டவர், நான் இங்கிருந்து ஜெபம் பண்ணும் போது என்ன ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே அந்த வீட்டுக்கு என்ன ஜெபம் பண்ணுமோ அந்த வார்த்தையை வாயில கொடுங்க, அந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை அப்பமா நினைக்கலாம் நீங்க, ஆனா இதை உணர்ந்து செயல்படுத்துகிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்கு சில பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க ஒவ்வொரு காரியம் செஞ்சாலும் வந்து பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. பாஸ்டர் சொல்லாம ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அவர்களை உங்களுக்கு காவலாளனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய ரத்தத்துக்கு உத்தரவாதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை செய்யறீங்க, எதையுமே சர்ச்சைக்கு வரணும்னா கூட நம்ம கிட்ட சொல்றது கிடையாது.
நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஒரு நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்களே, ஸ்கூலுக்கு போல ஸ்கூல்ல சொல்றீங்க, வேலைக்கு போகணும் முதலாளிகிட்ட சொல்றீங்க, எல்லாத்தையும் சொல்றீங்க, சபையில மட்டும் ஏன் வரலன்னா இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க? ஆனா இங்க வந்து உள்டா, சர்ச்சைக்கு வரலையா, பாஸ்டர் ஒரு வார்த்தை கேட்டாரா? என்னது, முதலாளி வந்து நீ ஏன் லீவ் போட்டேன்னு கேட்பாரா? வீட்டுக்கு ஒரு கார் இருக்குங்க, என்னம்மா ஏம்மா வரல வேலைக்கு? இல்லை கரஸ்பாண்டன்ட் அங்கிருந்து வருவாங்களா வீட்டுக்கு? என்னப்பா பையன் லீவ் போட்டான் இன்னும் சொல்ல. அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு பசங்க வரலன்னா நேராக போய் டீச்சர்ஸ் அனுப்பிச்சு பிடிச்சி தூக்கின்னு வருவாங்க. நான் கேட்குறேன், சபையில் ஒரு சட்டம், ஊருக்கு ஒரு சட்டம். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணுங்க. நீங்கள் வரலன்னா நீ தான் சொல்லணும் ஏன் வரலங்கிற காரணத்தை. நீங்கள் எதுக்கு வரலன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொன்னாதான் உங்களுக்கு பிரச்சனையா, வியாதியா, என்ன பிரச்சனை, ஏன் வரல ஒன்றும் தெரியலையே. நீங்கள் என்ன சொன்ன, பிடிக்கல, பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு வரல, சொல்லிட்டு போங்க. என்ன பண்ணு, சொல்லிட்டு போயிடு. நீங்க இப்படி பேசுறீங்க அதனால எனக்கு பிடிக்கல, நான் வரலன்னு சொல்லிட்டு போயிடு. புரியுதுங்களா? நான் சொன்னேன், தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு ஸ்தானத்துல அங்க நிறுத்திருக்கிறார். இதை நீங்க அதன்படி பார்த்து ஏற்றுக்கொண்டா அது நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை நீங்க அப்பமா சில இடங்கள்ல இன்னைக்கு சில பேர் நடக்கிற சில ஊழியக்காரர்கள் பண்ற காரியங்கள் இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு மேல இருக்கிற மரியாதையே போச்சு. அவங்க நடந்துக்கிற விதம், காலையில எந்திரிச்சோன்னா 7 மணிக்கெல்லாம் போய் சோத்திரம் அப்படின்னு ஒரு பையன் வச்சுட்டு நிக்கிறது. உடனே அவன் பாக்குறான், ஆனா காலையிலே வந்துட்டார். சில குடும்பங்கள்ல பேர் வச்சிடறான், 100 ரூபா பாஸ்டர், 200 ரூபா பாஸ்டர், 500 ரூபா பாஸ்டர். நடந்து வந்தனா 100 ரூபா, சைக்கிள்ல வந்தா 200, வண்டியில வந்தா 500, கார்ல வந்தா, நான் உங்க வீட்டுக்கு கார்ல வரேன், எவ்வளவு காணிக்கை கொடுப்பீங்க சொல்லுங்க? பெரிய ஊழியக்கார் கார்ல வந்து உங்க வீட்டுல இறங்குறாரு, எவ்வளவு காணிக்கை கொடுப்பீங்க? நிறைய கொடுப்பீங்க. நாங்க அதை எதிர்பார்த்து வர்றது இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி நின்று சொல்றேன், இதெல்லாம் கர்த்தர் கேட்கிறார். நீங்க கேட்கிறீங்களா? கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறார். உங்களை விசாரிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நாங்க வரோம். வந்து நாங்க ஜெபிக்கும் பொழுது அதான் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் வைங்கன்னு சொல்றோம். இன்னும் வைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. வைக்காதவங்க கையை தூக்குங்க. இன்னும் நான் என் குடும்பத்துக்காக ஆசீர்வாத கூட்டம் நான் வைக்கல, கையை தூக்குங்க. வைக்காதவங்க கையை தூக்குங்கன்னு சொன்னேன். நல்ல கையை தூக்குங்க. ஏன் வைக்கல? போன மாசம் யாருமே வைக்கல, ஏன் நீங்க வைக்கல? ஏன்னா நமக்கு அவர் ஜபம் பண்ணி என்ன ஆக போகுது, என்ன எதுக்கு இந்த வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? அதேதான், எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகும், ஏதாவது நம்ம கொடுக்கணும். அதனால இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். நீ செய்து பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். அப்படி ஒரு காரியம் இல்லைன்னா ஆண்டவர் சபைன்னு ஒண்ணு ஏற்படுத்திருக்க மாட்டாரு. ஊழியர்கள்னு ஒருத்தர் அவசியமே இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க போய் தனித்தனியா ஜெபம் பண்ணிக்கிட்டு அவங்க தனித்தனியா திருவிருந்து எடுத்துக்கிட்டு ஒருத்தர் அப்படிதான் சொன்னார், பாஸ்டர் நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லுதே, அப்போ நாங்க வந்து இதெல்லாம் செய்யணுமா? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீயே வாயில போட்டு நீயே தண்ணி ஊற்றிக்க. ஒருத்தர் சொல்றாரு, ஃபோன் பண்ணி ஒருத்தர் காமிக்கிறாரு, ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் நான் எல்லா நம்பரையும் பிளாக்ல போட்டேன், இனிமேல் நானே வீட்லயே சபை நடத்திக்க போறேன், நானே திருவிருந்து எடுத்துக்க போறேன். என்னவா? நானே சபை நடத்தி நானே திருவிருந்து எடுத்துக்க போறேன். ஸ்கூல்ல தரத்தி விட்டுருவாங்க, நீயே ஸ்கூல் நடத்திக்க. ஸ்கூல்ல டிசி கொடுத்துருவாங்க, நீ ஸ்கூல்ல நடத்தி நீயே எக்ஸாம் வச்சு நீயே பாஸ் ஆகி நீயே 11th நீயே அது ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்து செய்ய முடியுமா? உன்னால சொல்லுங்க, செய்ய முடியுமா? நீங்க கொடுக்கறத கவர்மெண்ட் அங்கீகரிக்குமா? ஆமா, அதான் நிலைமை. பரலோகமா அதான் செய்யும். இல்லையா? ஆமா, இது கடைசி காலம். அதனால தேவ சபை ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவர் நாம் பெருகுவதற்காக கர்த்தர் விரும்புகிறார். கடைசி காலத்துல ஆண்டவருடைய சமூகத்துல சில காரியங்கள் ஆண்டவர் நமக்காக பேசியிருக்கிறார். முதல்ல கடவுளோடு இருக்கிற அந்த உறவுல நம்ம இன்னும் பலப்படணும். சும்மா தொட்டு தொடாம பட்டும் படாம இந்த நிலைமையெல்லாம் மாறணும். ஆண்டவரோடு ஒன்றி போயிடணும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த இடத்துல எது உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறார் அதை கரெக்டா செலக்ஷன் பண்ணுங்க. எல்லா காரியத்திலையும் நான் சொல்றேன், படிப்பு விஷயத்துல, வேலை காரியத்துல, குடும்ப கல்யாண விஷயத்துல,
எந்த காரியமானாலும் கர்த்தர் உங்களுக்கு சரி வச்சிருக்கிறது சரியா செலக்ஷன் பண்ணுங்க. அது உங்களை வாழ்நாள் எல்லாம் சுகமா வச்சிருக்கு. அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற வழி. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். மூன்றாவது, தேவன் ஒடுக்குகிற ஆவிகளை நம்ம என்ன பண்ணணும்? அழிக்கணும். ஒடுக்குகிற ஆவிகளை கர்த்தர் நம்ம அழிச்சு போடணும். நான்காவது, விசுவாசத்திலும் பரிசுத்தாவில என்ன பண்ணணும்? பெருகணும். ஐந்தாவது, ஸ்தோத்திரம், ஊழியர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு வரதே எதுக்குன்னா ஊழியர்கள் ஆசீர்வதிக்கிறாங்க, அவ்வளவுதான். உங்களுக்காக ஜெபம் பண்றோம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேரத்தில் தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மை நடத்துவாராக.